நீதிமன்ற சான்றோரே, இக்காணொளியை ரசித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோரே, நாளைய வரலாறே, இன்றைய மாணவரே, உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி பேச போகிறேன் மனிதன் மேம்பட என்னும் என் தலைப்பில் இறங்கி. அம்மா என்று அழைப்பதற்குள் திருமணமாம். ஒருவேளை அந்த ஆண்மகள் இறந்து விட்டால் விளையாடும் வயதிலேயே அவள் விதவையாம். கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டுமாம். ஆனால் மனைவி இறந்து விட்டால் கணவன் மறுமணம் செய்து மீண்டும் வாழ்க்கையை தொடரலாமாம். இவை எல்லாமே கடவுளின் பேரை சொல்லியே நடந்தேறிய அவலங்கள். ஏன் என்ற கேள்வி மேலோங்க ஓங்க பக்திக்குள் மறைக்கப்பட்ட மூட நம்பிக்கை பகுத்தறிய தொடங்கிய போதே மனிதன் மேம்பட தொடங்கிவிட்டான் என்றுதானே அர்த்தம். பக்தி என்பது மனிதனின் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் அமைதியை தரும் ஒரு முக்கியமான பண்பாகும். பக்தியோடு உயிர் வாழும் பாரதத்தில் பிறந்ததற்கே பெருமை என்கிறார் பாரதியார். பக்தியால் நமது மனம் சுத்தமாகிறது, உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்த முடிகிறது. மனிதன் மேம்பட பக்தி ஒரு சக்தியாக உருவாகிறது. தொட்டு தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். தொடாமல் பார்த்தால் நீ வெறும் பூஜ்யம். கல்வி என்பது அறிவை பெறுவதற்கான அடித்தளமாகிறது. கல்வி தாய் போல தாளாட்டி தந்தை போல நம்மை பாதுகாக்கும். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள செய்யலாம் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. இந்திய அளவில் உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம் வகிப்பது பெருமைக்குரிய விஷயம் அல்லவா? கல்வியின் சிறப்புகளை பற்றி பாடாத புலவர்களே இல்லை. இத்தகைய கல்வியை பெற்று மானுடன் மேம்பட செல்வம் வேண்டாமா? செல்வத்தினால் நமது தேவைகள் நிறைவேறுகிறது, பல வாய்ப்புகள் திறக்கிறது. செல்வம் என்பது வெறும் ஒரு பொருள் அல்ல, அது மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தும் ஒரு கருவி. செல்வம் உழைப்பிற்கு ஊக்கமளிக்கிறது. அந்த உழைப்பால் கிடைத்த பலனை அனுபவிக்கும் போது மீண்டும் உழைக்க தூண்டுகிறது. செல்வம் ஒரு மனிதனின் சுயமரியாதை அதிகரிக்கின்றது. அது தன்னம்பிக்கையை உயர்த்தி முன்னேற்ற பாதையை சரி செய்யவும் உதவுகிறது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்கிறான் நான் விரும்பும் கவிஞன் பாரதி. உறுதியான உள்ளம் வேண்டும். அந்த உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் நமக்கு நன்மையா தீமையா என்பது நம் அறிவிற்கு தானே தெரியும். அந்த அறிவு நூல்களினால் வரலாம், அனுபவத்தினால் வரலாம். ஆனால் தற்போது கூகுள் சர்ச்சினால் வருகின்ற காலம். அறிவே சக்தி என்பது பழமொழி. இதை உணர்ந்ததால் தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அறிவிற்கு கோவிலாய் அறிவு திருக்கோவில் கட்டினார். அன்று வேட்டையாட பயன்படுத்திய கருவி முதல் தற்போது விண்ணில் ஏவப்படும் விண்கலம் வரை யாவுமே கல்வி கொடுத்த அறிவின் விளைவான மனிதன் மேம்பாட்டின் வளர்ச்சியே ஆகும். சரி எனப்பட்டதை யார் தடுத்தாலும் சிரம் தாழ்த்தாது செய்து முடிப்பதே வீரம். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை என்ற எல்லா புறப்புறல் இலக்கியங்களிலும் நம் வீர மறவரின் துணிவு அன்றைய காலம் தொட்டே பாடப்படுகிறது. வீரம் ஆண்களுக்கு மட்டுமே என யார் சொன்னது? பிறந்தது பெண் குழந்தையா இருந்தால் கொடுத்திருவோம் தாய்ப்பாலில் வீரத்தையும் சேர்த்து. இந்திய ராணுவம் என்றாலே நம் அனைவரின் உடலும் விரைப்பாக மாறிவிடும். இப்படிப்பட்ட அரும்பணியில் இதுவரை ஆண்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டு வந்தனர். ஆம், இந்திய பாதுகாப்பு படையின் ஒவ்வொரு பிரிவுகளிலும் நம் வீர பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றுவது மனிதன் மேம்பட்டு விட்டதற்கு சான்றாக தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வீரம் விளைந்த மண்ணில் பிறந்ததாலோ என்னவோ ராணுவ சீருடையில் துப்பாக்கி கையிலேந்தி நாட்டை காக்கவும் கடும் பயிற்சி அளிக்கின்றோம் ராணுவ பள்ளியில் பிஞ்சு குழந்தைகளாய் நாங்கள் இன்று. இத்துணை நேரம் என் வாய்மொழியை கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.